ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா 10th பப்ளிக்கான ரிவிஷன்ஸ் தான் போய் பார்த்துட்ருக்கோம். ஸோ 202 மார்க் கொஷினில் இப்போ நம்ம பார்க்க போகிற 2 மார்க் கொஷின் தேர்ட் கொஷின் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ கொஷின் பாருங்கள். சிம்பிளிஃபை x³ by x minus 5 ப்ளஸ் y³ by y minus x. ஸோ இது ஒரு ஃப்ராக்ஷன் டேர்ம் இருக்குது. இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனையும் ஆட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் இதில் சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, அதாவது சுருக்க சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம டினாமினேட்டர் பாருங்கள். ஃப்ராக்ஷனால நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம்க்கு நமக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்கா பாருங்கள். சேமாக இருந்தால் வெரி ஈஸி, டைரெக்டாகவே நீங்கள் நியூமரேட்டர் ஆட் பண்ணி முடிச்சிடலாம். பட் இங்கே டினாமினேட்டர் கிட்டத்தட்ட சேமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னு பாருங்கன்னா, இங்கே ஒய் வந்து நெகட்டிவில் இருக்குது, இங்கே ஒய் வந்து பாசிட்டிவில் இருக்குது. இங்கே எக்ஸ் பாசிட்டிவ், இங்கே எக்ஸ் நெகட்டிவ். பார்க்கும்போது ஃபார்மட் ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் சிம்பிள் வேறு வேறையாக இருக்குது. அப்போ சிம்பிள் மாற்றினா மேபி இது ஈக்குவலாக வந்துடும். ஸோ என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டேர்ம் நான் அப்படியே வச்சுக்கிறேன். செகண்ட் டேர்ம்லேருந்து ஒரு மைனஸை நம்ம காமனாக எடுக்கிறோம். மைனஸ் வெளியே எடுக்கிறோம். அப்போ என்ன ஆகும்னா, ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறிடும், மைனஸாக இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும். இதுலேருந்து மைனஸ் வெளியே எடுத்திங்கன்னா எக்ஸ் வந்து பாசிட்டிவாக ஆகிடும். இந்த ஒயில் ஒரு மைனஸ் வெளியே எடுத்திங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ ஒரு மைனஸ் வந்து உள்ளே வரும். ஓகேங்களா? அப்போ ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகிடும், மைனஸ் இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும். இப்போ இந்த மைனஸை நீங்கள் இங்கே இருந்தாலும் ஒன்று தான், இங்கே இருந்தாலும் ஒன்று தான். ஸோ ஐ கேன் ரைட் இன் சென்டர். ரைட்டா? சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு மைனஸ் வெளியே எடுத்து இப்போ எழுதியிருக்கோம். இப்போ பாருங்கள், டினாமினேட்டர் எப்படி ஆயிடுச்சு, ரெண்டும் சேம் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ எனக்கு அடிஷன் கிடையாது. இப்போ இது எப்படி மாறிடுச்சு, சப்ராக்ஷனுக்கு மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ டினாமினேட்டர் ரெண்டுமே சேமு. ஸோ எல்சிஎம் இஸ் ஆல்சோ த சேம் டினாமினேட்டர். ஸோ மேலே இருக்க நீங்கள் அப்படியே டைரெக்டாகவே சப்ராக்ட் பண்ணிடலாம். ரைட்டா? பட் இன்னும் நமக்கு இந்த ப்ராசஸ் முடியலை. மேலே ஏதாவது ஃபார்முலா அப்ளை பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா இது சிம்பிளிஃபை, முடிஞ்ச வரைக்கும் இதை ஷார்ட் அவுட் பண்ணணும். மேலே நமக்கு ஏதாவது ஃபார்முலா அப்ளை ஆகுமான்னு பாருங்கள். a³ மைனஸ் b³ ஃபார்முலா. a³ மைனஸ் b³ a மைனஸ் b a² ப்ளஸ் ab ப்ளஸ் b². ஸோ நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா இருக்குது. a³ மைனஸ் b³ ஃபார்முலா. அப்படியே இந்த ஃபார்முலா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஏக்கு பதில் எக்ஸு, பிக்கு பதில் ஒய் அப்ளை பண்ணிங்கன்னா a மைனஸ் பி, அதாவது எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு a² அதாவது x² ப்ளஸ் ஏபி அதாவது xy ப்ளஸ் b² அதாவது y². ரைட்டா? பை டினாமினேட்டர் ஆல்ரெடி நமக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூமரேட்டர் மட்டும் பேலன்ஸ் இருக்கும். x² ப்ளஸ் xy ப்ளஸ் y². ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோமா? ஸோ ஃப்ராக்ஷனாக கொடுத்துருந்தாங்க, அதை நம்ம எல்சிஎம் எடுத்து ஷார்ட் அவுட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு பாலினாமியலாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.